ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முட்டை கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன், ஒரு 5 முட்டை. அதை வந்து வானிலையிலே எண்ணெய் விட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு மிளகாய் பொடி போட்டு இப்படி வரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா அதே எண்ணெயில் இந்த பச்சை மிளகாய் 2 கீரி வச்சுருந்தாலே அதையும் வதக்கிட்டு இந்த 2 பெரிய வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அதை வதக்கிக்கோங்க. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறமா 3 தக்காளி மீடியம் சைஸில் அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில், அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கு நான் அப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கு நான் 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் வத்தல் பொடி, கொஞ்சமாக பெப்பர் பொடி, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் பொடி இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு அதை வேக வச்சுருங்க. முடி வேக வச்சுருங்க. அது கொதிச்ச அப்புறமா நம்ம வரட்டி வச்சுருக்கோம் இல்லையா எக்கு, அதில் போட்டு கொஞ்சம் கூட புரட்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. 5 மினிட்ஸ் மறுபடியும் மூடி வேக வச்சுருங்க. சுவையான முட்டை கிரேவி ரெடிங்க. இது சப்பாத்தி அப்புறம் தோசைக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.